ஜனநாயகங்கிற படத்துல வந்து அவர் ஒட்டுமொத்தமாக அரசியல் களத்தை புதியவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்றதுன்னா ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங்கிற டேக்லைனை மாற்றி ஐ எம் கம்மிங்கிறத திரு விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். ஸோ இந்த அரசியல் களத்தை பொங்கல் அதுமாக ஜனவரி மாதத்திலேயே இந்த தீயை பற்ற வைக்கிறதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான எதிர் போராட்டம் களத்தாக வரக்கூடிய படமா இது, இல்லைனா திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான ஒரு ப்ரோபகண்டா படமாக இது மாறப்போகிறதா அப்படிங்கிறத தமிழக மக்கள் தெள்ள தெளிவாக உணரக்கூடிய காலம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல. இதற்கடையில ஜனநாயகன் படத்திற்கான சிபிஎஃப்சியினுடைய தரச்சான்றிதழ் கிடைக்க விடலை, அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தடுக்குன்னு அதை வைத்து சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு அரசியலை கிளப்பி இருக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை சிபிஎஃப்சிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஃபார் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுங்கிறது சென்ட்ரல்ங்கிற வார்த்தை வந்து அவருக்கு அதற்குரிய அர்த்தங்கள் வந்து தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா இதை கட்டுப்படுத்துறது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் கண்ட்ரோல்ல வரக்கூடிய சிபிஎஃப்சி அமைப்பு ஒன்றிய அரசாங்கத்தின் கீழ் கட்டுப்படுது. அப்போ நீங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது, எதிர்குரலை தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தெள்ள தெளிவாக உணர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள்.